அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இப்ப கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் சூரியனும், புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறாரு, கும்பத்தில் சனி வக்ரம் பெறுகிறாருங்க, மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் லாபாதிபதியான சுக்கிரன் இருக்க, குரு லாபஸ்தானத்தில் இருக்க, குருவும் சுக்கிரனும் பார்வையால் இணைய நல்ல பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதனும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க. அதனால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம், அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப நிர்வாக சிறப்பாக இருக்கும், முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க. கேது சுபபலத்தோடு இருப்பதால் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க. புதிய வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சி தருங்க. காரிய தடைகள் விலக இருக்குது. ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கைதாங்க இருக்குது. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் என்று தெரியாததால் நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரு அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுக்கிரன், கேது ஆகிய கிரகங்கள் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த வாரம் முழுவதும் மற்ற கிரகங்களினால் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. குறிப்பாக உங்களுடைய உடல் நலன்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிக கவனமாக இருப்பது வேண்டியது அவசியங்க. சுக்கிரன், சனி பகவான், செவ்வாய் அஷ்டம ராசியில் ஒன்றிணைந்திருக்காங்க. சிறு உடல் உபாதை வலியினாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டியது மிக மிக அவசியங்க. பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருக்க வேண்டாங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் மருத்துவ வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையாக ஓட்டுவது மிக மிக நல்லதுங்க. நிதானமாகவும் அதிக ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியங்க. நிரந்தர சிகிச்சை பெற்று வரும் வயோதிகர்கள் குளியல் அறையில் கவனமாக நடப்பது நல்லதுங்க. நிதானமாகவும் கவனத்துடன் அடிமேல் அடி எடுத்து வைப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல எந்தெந்த ஒரு விஷயத்தையும் நாம் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது முன்கூட்டியே நமக்கு கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்களில் ஈடுபடுவது நல்லது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உத்தியோக ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் வேலை சுமையும் சற்று கூடுதலாக தாங்க இருக்கும். சனி பகவானே அஷ்டமாதிபதியாக இருப்பதால் சிரமங்கள் சற்று குறைவாகவே இருக்குங்க. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியங்க. அவர்களுக்கு சொந்த பிரச்சனைகள்ல உங்களை இணைத்து கொள்ள வேண்டாங்க. நண்பர்களுக்கு உதவி செய்வதற்காக பிணை கைதிகள் போட்டு அதனால் நீதிமன்றம் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் உருவாக இருக்கு. அதனால் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. அதே போல் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு பாதுகாக்க இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் உலாவரும் ராகு இத்தகைய சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்திவிடக் கொடுங்க. முக்கியமாக முடிவுகள் அனைத்திலும் தீர சிந்தித்து செயல்படுவது அவசியங்க. உங்களுடைய சொந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே போல் மற்றவர்களுடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய
எதிர்காலத்திற்கும் மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமான ஒரு வாரம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. ஏன்னா உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை உயர்வதால நிதி நெருக்கடியை சமாளிக்க நேரிடுங்க. நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. சரக்குகளை கடனுக்கு பெற்று சென்றவர்கள் அவற்றிற்கான பணத்தை கொடுப்பதில் தடங்களும் தாமதமும் ஏற்படுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் சக கூட்டாளிகள் விலக நேரிடுங்க. கூடுமான வரையில் கேஷ் அண்ட் கேரி என்ற கொள்கையை பின்பற்றுவது மிக மிக அவசியங்க. யாருக்காகவும் எதற்காகவும் கடனாக பொருட்களை கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் உங்களுக்கு ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சற்று பாடுபட்டு படித்தால்தான் கல்வி முன்னேற்றம் கிடைக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மனம் பல தவறான விஷயங்களில் செல்ல கொடுங்க. சிலருக்கு தகாத மாணவர் சேர்க்கையும் நட்பும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கிரகநிலைகளின்படி பாடங்களை தவிர வேறு எதிலும் மனதை செலுத்த வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைத்த உழைப்பின் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது கடினம் தாங்க. ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க. வயல் பணிகளில் கடுமையாக உழைக்க நேரிடுங்க. ஆனாலும் அடிப்படை வசதிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சுங்க. அண்டை நிலத்தவரோடு பகையுணர்ச்சியை மேலிடுங்க. தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதிக அலைச்சலும் குடும்பம் குழந்தைகள் கணவரின் உத்தியோகம் பற்றி கவலை கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மணமாலைக்கு காத்திருக்கும் மங்கையர் மேலும் சிறிது காலத்திற்கு காத்திருக்க வேண்டும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. வேலை பார்க்கும் பெண்மணிகள் தங்களுடைய அலுவலகத்தில் தாங்கள் உண்டு தங்களுடைய பணிகள் உண்டு என்று இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பஞ்சமாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் புகுவதால் சிலர் வீடு மனை கட்டி விற்கும்படி நேரலாங்க. சூரியன் பலவீனமாக இருப்பதால பிறரை பகைத்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அஷ்டம சனி நடப்பதால் கையில் சேமிப்பு தங்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் விடாமல் அருகாமையில் அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபாடு நடத்துங்க. அனைத்தும் நலமாகும். அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுவது நல்லது. அப்படி வழிபடும் போது உங்களுக்கு ஏற்பட்டு வரும் அல்லல்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.